வணக்கம். நாம் இன்று சிலம்பாட்டத்தை பற்றி சிறிது தொகுப்பு பார்ப்போம். சிலம்பம் என்பது தமிழர்கள் தற்காப்பு கலை மற்றும் தமிழர்களின் வீர விளையாட்டு ஆகும். வழக்கில் இவ்விளையாட்டை கம்பு சுட்டுதல் என கூறுவர். சிலம்பாட்டத்தில் தடியை கையாளும் முறை, கால் அசைவுகள், உடல் அசைவுகள் மூலம் தம்மை பாதுகாத்து கொள்ளுதல் என பல கூறுகளை கொண்ட விரிவான தற்காப்பு கலை ஆகும். சிலம்பாட்டத்தில் எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல், எதிராளியின் உடலில் சிலம்புகளால் தொடுதல் போன்ற அடிப்படையாக கொள்ளப்படும். சிலம்பாட்டத்தை கற்றுக்கொள்ள குறைந்தது 6 மாத காலம் தேவைப்படும். இதை கற்றுக்கொள்வதற்கு 2 நபர்கள் தேவைப்படுவார்கள். மக்கள், நம் முன்னோர்கள் தம்மை சிங்கம், புலி, யானை போன்ற விலங்குகளிடமிருந்து காத்து கொள்ள கையாண்ட முறையே சிலம்பம் எனப்படும். கலையாக வளர்ந்துள்ளது என்றும் சொல்வதுண்டு. தமது கைகளில் எப்போதும் இருக்கக்கூடிய சிறு ஆயுதங்களால் கம்பு, சிறு கத்தி, கோடரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி விலங்குகளிடமிருந்து தற்காத்து கொள்ள இந்த கலையை பயன்படுத்தினார்கள் என்று கூறப்படுகிறது. தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பித்த காலத்தின் முதலிலிருந்து கம்பு எனப்படும் ஆயுதமே ஆகும். சிலம்பு கலையாக வளர்ச்சி பெற்று இன்று மனிதர்கள் சண்டை செய்யக்கூடிய ஈட்டி, கத்தி, வேல், வாள், கம்பு போன்ற பல ஆயுதங்களை பயன்படுத்தினார். அவற்றுள் மிகவும் பழமை வாய்ந்த ஆயுதம் கம்பு எனப்படும் சிலம்பு ஆகும். முற்காலத்தில் இக்கலையை வீரமற்றவர்கள் பயன்படுத்தினார்கள். தற்போது இது ஒரு சில பள்ளிகளிலும் தனியார் அமைப்புகளிலும் கற்றுத்தரப்படுகிறது. விளையாட்டு போட்டிகளிலும் வீர விளையாட்டாக இடம்பெறுகிறது. சிலம்ப சுவடுகளில் குறிப்பிடப்படும் தொன்மை என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. சிலம்பு என்பதற்கு ஒலித்தல் என்று பொருள். சிலம்பம் ஆடும்போது உருவாகும் ஒலிகளை குறிக்கும் விதமாக சிலம்பம் என்ற பெயர் சூட்டப்பட்டது. சிலம்பம் என்ற சொல் சிலம்பல என்ற வினையின் அடியாக பிறந்தது. மலைப்பகுதிகளில் அருவி விழும் ஓசை, பறவைகளின் கீச்சொலிகள், மரங்களின் இலைகள் காற்றில் அசையும் ஓசைகள், பழமையானதாக கருதப்படுகிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அகத்திய முனிவர் 64 கலைகளில் ஒன்றாக சிலம்பத்தை குறிப்பிடுகிறார். சிலம்பம் பற்றி தமிழ் இலக்கியத்தில், குறிப்பாக சிலப்பதிகாரத்தில், சிலம்பம் ஆடுவதற்கான கம்பு, கத்தி போன்றவை ஒரு கடையில் விற்கப்படுவதாகவும் அவற்றை வெளிநாட்டினர் மிக ஆர்வமுடன் வாங்கி செல்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறளில் கோல என்ற பெயரிலும் கலிங்கப்பத்து பரணியில் வீசு தண்டிடை கூர்மழு ஒழுக்கமே என்ற வரிகள் மூலம் தண்டா என்ற பெயரிலும் கம்பு குறிப்பிடப்பட்டுள்ளன. சிலம்பத்தில் ஒத்தை சுவடு, பிரிவு சுவடு, ரெட்டு வீச்சு, பூட்டு பிரிவு, மடுசிரமம், எடுத்தறிதல், நெடுகம்படி, கோபட்டா, வாழ்வீச்சு, பீச்சுவா, சுருள்பட்டா, லேசம், செண்டாயுதம்,
வளரி, இடிக்கட்டை, கட்டாரி, கண்டங்கோடாரி, வீச்சரிவாள், வெட்டரிவாள், கல்துணி போன்ற ஆயுத பிரிவுகளும் உள்ளன. ஊமைத்துறை சுருள்பட்டா வீசுவதிலும், கட்டுப்பொம்மன் நெடுங்கம்பு வீசுவதிலும், சின்ன மருது வளரி வீசுவதிலும் வல்லவர்களாக விளங்கினர். இன்னும் சிலம்பத்தில் பல வகைகள் உள்ளன. அவற்றில் துடுக்காண்டம், குறவஞ்சி, மரக்காணம், அலங்கார சிலம்பம், போர் சிலம்பம், பனையேறி மல்லு, நாகத்தாளி, நாகசீரல், கள்ளங்கம்பு, நாகம் 16 ஆகியனவாகும். சிலம்பாட்டத்தில் 72க்கும் மேற்பட்ட வகைகளில் கம்பு சுற்றும் முறைகள் உள்ளன. சுருள்கத்தி, தீப்பந்தம், அடிசுவடு, தொடுப்புள்ளி, பீச்சுவா, பிடிவரிசை, கோடாலி கேடயம், வேல்கம்பு, சுருள், வா, முன்வெட்டு, பின்வெட்டு, இடையுறுப்பு, மேலறுப்பு, மாலர், பின்னுருட்டு, முன்னுருட்டு போன்ற சில சுற்று முறைகளால் ஒற்றை சிலம்பு தடி கொண்டு இரு கைகளில் பிடித்து சுழற்றுவதாகும். 2 வகைகளில் 2 சிலம்பந்தடி கொண்டு ஆடுவது இருமுறை சுழற்சி ஆகும். சிலம்பாட்டம் என்பது சிறந்த உடற்பயிற்சி ஆகும். கம்பு எடுத்து சுழற்றும் போது உடம்பில் உள்ள ஒவ்வொரு நாடி, நரம்பும், தசைகளும் இயக்கப்படுகின்றன. கம்பை கைகளால் பிடித்து தன்னை சுற்றிலும் சுழற்றும் போது தன் உடலை சுற்றிலும் ஒரு வேலி போன்ற அமைப்பை உருவாக்கிட முடியும். ஒரே ஒரு காலத்தை கொண்டு அமைக்கும் இது போன்ற வேலிக்குள் வேறு ஆயுதங்களை கொண்டு யார் தாக்கம் ஏற்பட்டாலும் அதனை சுழற்றும் கம்பால் தடுத்திட முடியும். உடலின் வலிமை, ஆற்றல், விரைவுத்திறன், உடல் நெகிழ்த்தன்மை ஆகியவற்றை அடைய சிலம்ப பயிற்சி உதவுகிறது. கடந்த ஜனவரி 21, 2019 ஆகிய ஐக்கிய நாடுகளின் சபை உலகின் பார்வையில் சிலம்பம் பெயர் வரலாற்றில் முதன்முறையாக விவாதிக்கப்பட்டது மற்றும் ஆசிய கண்டத்தின் நிலைக்கான சிலம்பம் ஆசியா நியமிக்கப்பட்டது. சிலம்பாட்டத்தில் முக்கிய பாடங்கள் உள்ளன. முதலாவது பாடம் மெய்ப்பாடம். மெய்ப்பாடம் என்பது சிலம்பக்கலையின் முதலாவது பயிற்சியாகும். உடல் வலிமை பெருக்கும் நோக்கில் வகுத்தறிந்த உடற்பயிற்சிகளை செய்து உடல் தகுதியை அடைவது மெய்ப்பாடம். உடற்கட்டுப்பாடு. இந்த பாடம் குறிப்பிடத்தகுந்த வலிமையை உடலுக்கு ஏற்படுத்துவதும் உடலின் நெகிழ்வை உறுதிப்படுத்துவதும் கற்பிக்கப்படுகிறது. உடற்கட்டுப்பாடம் ஆகும். இது 2ஆம் நிலை ஆகும். அடுத்தது மூச்சுப்பாடம். மூச்சுப்பாடம் என்பது 3ஆவதாக இடம்பெறும் பயிற்சியாகும். கூடுதலாக நுணுக்கமிகு பயிற்சிகளை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். மூச்சுப்பாடம் கற்பிக்கப்படும். ஒருவர் மெய்ப்பாடம், உடற்கட்டுப்பாடம் மற்றும் மூச்சுப்பாடம் ஆகியவற்றை கற்றுக்கொள்வது தனக்கு விருப்பமுள்ள கூடுதல் பாடங்களை பயில வழிவகுக்கிறது. அடுத்தது குத்துவரிசை. சிலம்பாட்டத்தில் முக்கிய உடற்கூறாக குத்துவரிசை அமைகிறது. பெயருக்கு தகுந்தாற்போல் எதிரியை கைகளால் வரிசையாக குத்துவதே குத்துவரிசையாகும். குத்துவரிசையின் நுணுக்கமாக நிற்கும் நிலைகள் எப்படி இலகுவாக புலி, யானை, பாம்பு, கழுகு, குரங்கு, நாய், காட்டுப்பன்றிகள், காண்டாமிருகங்கள் ஆகிய உயிரினங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளப்படுகின்றன. எதிரியின் நிலை மற்றும் இடப்பெயர்ச்சிக்கேற்ப தன் நிலைகளை விரைவாக மாற்றிக்கொண்டே எதிரியின் மீது குத்துவிடுதல் என்பதே குத்துவரிசையாகும். அடுத்தது தட்டுவரிசை. ஒருவர் குத்துவரிசை பயிலும் போதே தட்டுவரிசையையும் கற்றுக்கொள்ளலாம்.
மறுநிலையில் இருபல குத்து வரிசைகளை தம்மீது பாய்ச்சும்போது அவற்றை அவர் தம் நிலைக்கேற்ப தன் நிலையை மாற்றி தட்டி விடுதல் என்பதே தட்டு வரிசை. அடுத்தது பிடிவரிசை. எதிரி தம்மை தாக்க வரும்போது எதிரியை எப்படி தன் முன்னால் வீழ செய்ய முடியுமோ அதை தகுந்தாற் போல் கடைபிடிப்பது தான் பிடிவரிசை. அடுத்தது அடிவரிசை. அடிவரிசை என்பது ஏதாகிலும் ஒன்றை பாவித்து நேர்த்தியாக தம் கால்களை சுழலுக்கேற்ப மாற்றிக்கொண்டு எதிரியின் மீது அடி விழ செய்தலை வரிசைப்படுத்தும் அடிவரிசை என்பதாகும். சிலம்பு கலையில் இக்கூறுவன குரங்குகளிடமிருந்து கற்றுக்கொண்டதாகும். அடிவரிசையில் கற்று தேர்ந்த ஒருவர் அடுத்ததாக சிலம்பாட்டம் என்னும் சிலம்பு கலையின் உட்பிரிவை கற்று தேர்ச்சியடையலாம். சிலம்பத்தின் சுவடு, தெக்கன் சுவடு, வடக்கன் சுவடு, பொன்னு சுவடு, தேங்காய் சுவடு, ஒத்தை சுவடு, குதிரை சுவடு, கரும்பட்டி சுவடு, முக்கோண சுவடு, வட்ட சுவடு, நிச்சை சுவடு, சர்ச்சை சுவடு, கள்ளர் விளையாட்டு, சக்கரக்கிண்டி, கிளவி வரிசை, சித்திர சிலம்பம், கதம்ப வரிசை, கர்நாடக வரிசை போன்ற விளையாட்டு சக்கரக்கிண்டி வரிசை, சித்திரை சிலம்பம், கதம்ப வரிசை, கர்நாடக வரிசை போன்ற வரிசை முறைகள் உள்ளன. சிலம்பம் தடி. சிலம்பம் ஆட்டத்திற்கான கம்பு அல்லது தடி, மூங்கில் இனத்தை சேர்ந்த சிறுவாரை கம்பு, பிரம்பு போன்ற மரங்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இதில் சிறுவாரை கம்பு என்பது நன்கு வளைந்து கொடுக்கக்கூடியது. சிலம்பத்துக்கான தடி நிலத்தில் இருந்து ஓர் ஆளின் நெற்றி பூர்வம் வரையான உயரமுடையதாக இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் சிலம்பாட்டத்தை அதிகப்படியாக மக்களிடம் கொண்டு சென்று தன்னோட பாதுகாப்புக்கு மிகவும் பெண்கள் இந்த விளையாட்டை நன்றாக கற்று தேர்ந்தார்களானால் அவர்கள் இதை சுலபமாக எளிதில் நிற்கும் எதிரிகளை போராடி வெல்வதற்கு காலகட்டங்கள் மிகவும் பெண்களுக்கு உறுதியாக உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லாமல் நாம் அனைவரும் நம் குழந்தைகளுக்கும் சிலம்பாட்ட பிரயோஜனமான இந்த கலையை குழந்தைகளுக்கு சொல்லித் தருவோம். நன்றி.